ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக வந்து சில்வர் இடிஎஃப்க்கும் இடம் கொடுக்கலாம். எப்போவுமே ஜென்ரலாக வந்து ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் வந்து இடிஎஃப்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் டாப் 5 சில்வர் இடிஎஃப் பார்க்கலாம். சில்வர் வந்து நல்ல ஒரு கமாடிட்டி. கோல்டுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஎஸ்பி சில்வர் இடிஎஃப். இதோட கரண்ட்டாக வந்து க்ளோசிங் ப்ரைஸ் 88 ருபீஸில் இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன் வந்து 30% கொடுத்துருக்கு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.5. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்க உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஏதாவது லாங் டேர்முக்கு அப்புறம் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ரிட்டர்னில் ரொம்ப கம்மியாக வேல்யூ பிடிச்சிட்டு திரும்ப அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆதித்ய பிர்லா சில்வர் இடிஎஃப் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 92.35 இருக்குது. 1 இயர் ரிட்டர்ன் வந்து 28% இருக்குது. 0.35 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஆக்சிஸ் சில்வர் இடிஎஃப் 92.18 க்ளோசிங் ப்ரைஸ். 1 இயர் ரிட்டர்ன்ஸ் வந்து 28.33% இருக்குது. 0.37 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. டாடா சில்வர் இடிஎஃப் வந்து 9 க்ளோசிங் ப்ரைஸ் 9 ருபீஸ், 28% 1 இயர் ரிட்டர்ன், 0.47 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஐசிஐசிஐ ப்ரூ சில்வர் இடிஎஃப் வந்து 91.92 க்ளோசிங் ப்ரைஸ், 27% 1 இயர் ரிட்டர்ன், 0.40 வந்து சில்வர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. இது பேஸ்ட் ஆன் 1 இயர் ரிட்டர்ன் இருக்குது. இது மாறுபடும் ஒவ்வொரு வாட்டியும். இதில் டிஎஸ்பி சில்வர் இடிஎஃப் வந்து ஒரு மேனேஜர் பை இண்டிபெண்ட் ஃபண்ட் ஹவுஸ். கீ மெட்ரிக்ஸ் வந்து 3 இயர்ஸ் ரிட்டர்னில் 29% கொடுத்துருக்காங்க. அசட் வந்து 310 crores இருக்குது. அதுக்கப்புறம் ஆதித்ய பிர்லா சில்வர் இடிஎஃப் வந்து சூட்டபிள் சான்ஸ் டு பை சில்வர் இடிஎஃப். உங்களுக்கு வந்து 1 இயர் ரிட்டர்ன் வந்து இருந்தால் கூட 3 to 5 இயர்ஸில் வந்து 45% கூட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அசட் வந்து பார்த்திங்கன்னா 490 crores இருக்குது. மூணாவதாக வந்து ஆக்சிஸ் சில்வர் இடிஎஃப். இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இடிஎஃப் ஃபண்ட். இது 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 66.71% கொடுத்துருக்காங்க. அசட் வந்து 159 crores இருக்குது. நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாடா சில்வர் இடிஎஃப். இதோட கீ மெட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 10.15% இருக்குது. அசட் வந்து 138 crores இருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூ சில்வர் இடிஎஃப் வந்து கீ மெட்ரிக்ஸில் 3 இயர்ஸ் ரிட்டர்ன் வந்து 21% கொடுத்துருக்காங்க. அசட்டில் 4,175 crores இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இதுதான் மேஜராக இருக்கிற இடிஎஃப் ஃபண்ட்ஸ். இதில் ஒன்று சூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்ஐபி மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். எப்போவுமே ஒரு இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 3 to 5 இயர்ஸுங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ரிட்டர்னும் கிடைக்கும் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில். ஏன்னா வந்து நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12.5% கொடுக்குறாங்க, டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா 20% பிடிப்பாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் யோசிக்கலாம். எப்போவுமே வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்னும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் திங்க் பண்ணணும். இது எல்லாமே நான் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன். பட் வந்து நீங்களும் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இடிஎஃப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோவை வந்து டைவர்சிஃபைடாக வச்சுக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐம் நாட் செபி ரெஜிஸ்டர்டு அனலிஸ்ட். பட் உங்களோட அனலிஸ்ட்டையோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை கேட்டுவிட்டோ ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.